வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு இளைஞர் சென்னையிலேருந்து தன்னுடைய கிராமத்துக்கு வர்றாரு. அவர் சென்னையில் சினிமாவில் உதவி இயக்குனராக பணிபுரிகிறார். ஊருக்கு ஏன் வர்றாருன்னா, அவருடைய சொந்த ஊரில் திருவிழா, அதை பார்க்குறதுக்காக வர்றார். அப்போ அந்த திருவிழாவில் ஒரு மேடை நாடகத்தை பார்க்குறாரு. அதனோட கதை ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அவரும் தான் படம் பண்ணன்னுட்டு ஒரு கதை எழுதி வச்சிருக்கிறார். அந்த கதையை விட ஊரில் மேடை நாடகமாக பார்த்த அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட கதையை படமாக பண்ணணுமா, இல்லை தான் பார்த்த நாடகத்தோட கதையை படமாக பண்ணணுமான்னு யோசிக்கிறாரு. அப்போ முதல்ல நம்ம கதையை பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய கதையை படம் பண்ணுறாரு. படம்லாம் ரெடியாகி ரிலீஸ் ஆகுது. ஆனால் படம் எதிர்பார்த்த வெற்றியை அடையலை. அதுக்கப்புறம் பல வருஷமாக அவர் வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு நாள் ஒரு படம் திரையில் நல்லா ஓடுது அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த படத்தை போய் பார்க்க போகிறாரு. அவர் பார்க்க போனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. அவர் எந்த ஒரு மேடை நாடகத்தில் ஒரு கதையை பார்த்தாரோ அதே கதை திரைப்படமாக வந்திருக்கு. அப்போ அவர் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ நாம் அந்த கதையை வாங்கி பண்ணியிருந்தா நாமளும் இன்றைக்கி நல்ல ரீச் ஆகிருப்போம்ட்டு. அதாவது ஒரு கபடி டீமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டீமாக இருந்தாலும் சரி, கேப்டன் விளையாடுவாராக இருக்கலாம். ஆனால் அவரை விட நல்லா விளையாடுறவங்களும் அந்த டீமில் இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த டீம் ஜெயிக்கும். நம்மளுடைய திறமையை தான் காட்டணும் அப்படின்னு நினச்சா அந்த டீம் ஜெயிக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். அதுதான் இந்த கதையோட விளக்கம். இந்த கதை பாதி கற்பனை பாதி நிஜம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.